ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? சரி, ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சாமா. அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருந்துச்சாமா. அந்த மீன் கூட ஒரு கொக்கு இருந்துச்சாமா. அந்த கொக்கும் அந்த நிறைய மீன்களும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாமா. ஒரு நாள் அந்த குளத்துல இருக்க தண்ணியெல்லாம் ரொம்ப வத்த ஆரம்பிச்சிருச்சாமா, ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சாமா. அதனால அந்த கொக்கு சொல்லிச்சாமா, உங்க எல்லாத்தையும் நான் வேற ஒரு குளத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த குளத்துல நிறையா தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வத்தவே வத்தாது, அவங்க நீங்க ஜாலியாக விளாட்லாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சாமா அந்த கொக்கு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமான மீன்கள் சரி நம்ம போகலாம், அந்த குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சாமா. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட்டமான மீன்கள் என்ன சொல்லிச்சாமா, இல்லை தண்ணி எவ்வளோ வத்தினாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நான் இங்கே இருக்கிறோம், அந்த குளத்துக்கு நாங்கள் வரல அப்படின்னு அந்த கொஞ்சம் கூட்டமான மீன்கள் சொல்லிச்சாமா. அப்புறம் எதுக்கு தெரியுமா அந்த கொக்கு அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சு? அந்த அந்த ரொம்ப நாளாக அந்த கொக்குக்கு அந்த மீன்களை சாப்பிடணும்னு ரொம்ப இதாக இருந்துச்சாமா. ஆனால் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சனால இந்த மீன்களை கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே பாதி வழியில் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒவ்வொரு மீன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதோட வாயில கவ்விட்டு அந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில கவ்விட்டு தூக்கிட்டு போச்சாங்க. ஆனால் போகிற வழியிலேயே அந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு போகாம போகிற வழியிலே அந்த மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சாங்க, எல்லா மீனும் சாப்பிட்டுருச்சாங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டமான மீன்களை அந்த கொக்கு கூப்பிடுச்சாமா, வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிடக்குள்ள அந்த கொஞ்சம் கூட்டமான மீன்களை கூப்பிடுச்சாமா, இல்லை நாங்கள் வரல, அந்த தண்ணி எவ்வளோ வத்தினாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்போ தான் அந்த கொக்குக்கு ரொம்ப பசிச்சாமா. ஏன்னா ரொம்ப நாளாக சாப்பிடாத இருந்துச்சாமா. கொஞ்ச நாள்லேயே அந்த எல்லா மீனையும் சாப்பிட்டுருச்சு இல்லை அந்த கொக்கு. அதனால ரொம்ப நாளாக இந்த கொக்குக்கு சாப்பாடே இல்லாமல் ரொம்ப பசியோடு இருந்துச்சாமா. அந்த பசியிலேயே அந்த ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டோமே, நம்ம அந்த கொக்கு அந்த நம்ம ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே அந்த மீன்லாம் நம்ம சாப்பிட்ருக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதோட தப்பு அதை உணர்ச்சாமா. அந்த தப்பு உணரக்குள்ளவே அந்த கொக்கு இறந்துருச்சாமா ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாருக்காவது ஏதாவது தப்பு செஞ்சுருப்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது நமக்கு ஏதாவது இதாக தரேன்னு சொல்லிட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம கோபமாக இருப்போம், அவங்கள அடிப்போம், அவங்க ஏதாவது கேட்டாங்க நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது தப்பு செஞ்சால் அதை உடனே அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாரும் அவ்வளோ நான்லாம் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன், வேணா அவங்க நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். யார் நம்ம மேலேயே தப்பு இருந்தாலும் நம்ம தான் போய் மன்னிப்பு கேட்கணும். அவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் மன்னிப்பு கேட்கணும். பாய்.